குரு பயிற்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. திட்டமிட்டு செலவு செய்கிறதுனால எதிர்காலத்துக்குன்னு சிறிதளவு சேமிப்பிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. குடும்பத்தில் ஒற்றுமையும் மன அமைதியும் நிலவும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். அவற்றின் காரணமாக சுப செலவுகள் ஏற்படும். சமாளிக்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காது. பணி காரணமாக வெளிநாடு போயிட்டு வரும் வாய்ப்புகளும் சிலருக்கு உருவாகும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். உத்தியோகத்துறையினருக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடித்த உத்தியோகம் அமையும். தற்காலிக பணியாளர்களுக்கு தற்போது பார்த்து வரும் வேலை நிரந்தரமாகும். வெளிநாடு போயிட்டு வேலை பார்க்கும் ஆர்வம் இருக்கிறதுச்சுன்னா உதவிகள்லாம் தேடி வரும். தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும்படி கிரகநிலைகள் அமைந்துள்ளன. தற்போது நடைபெற்று வரும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற தருணம் இதுவே. நிதி நிறுவனங்களில் ஆதரவும் உதவியும் எளிதில் கிடைக்கும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் மனசுக்கு ஆறுதலை அளிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா வெளிநாடு ஒன்றிற்கு வர்த்தகம் சம்பந்தமாக சென்று வரும் வாய்ப்பும் உருவாகும். அதனால் வருமானமும் லாபமும் அதிகரிக்கும். புதிய விற்பனை கிளைகள் திறக்கிறதுக்கு ஏற்ற காலகட்டம் இதுவே என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுது. கலைத்துறையினர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயரும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற தருணம் இதுவே. தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் வெளிநாடு ஒன்றின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதன் காரணமாக வருமானமும் உயரும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். திரைப்படத் துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் முறையாக புதிய படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும் சாத்தியக்கூறு உருவாகும். அரசியல் துறையினர் அரசியல் துறையின் முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது பெரும்பாலும் சுக்கிரனின் சஞ்சார நிலையை ஒட்டியே இருக்கும். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் மிகவும் அனுகூலமாக வலம் வருவதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சி தொண்டர்களின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். பத்திரிகையாளர்களின் ஆதரவு கை கொடுக்கும். மாணவியரின் கல்வி முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது பெரும்பாலும் புதனின் சஞ்சார நிலையே ஆகும். அத்தகைய புகழ்வாய்ந்த புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால பாடங்களில் மனம் தீவிரமாக படியும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீங்க. உயர்கல்விக்கு நல்ல கலாசாலையில் உங்கள் விருப்பப்படி இடம் கிடைக்கும். வெளிநாடு போயிட்டு விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கு அனுகூலமாக உள்ளன கிரக சஞ்சார நிலைகள். அடுத்தது விவசாயத்துறையினர் விவசாயத்துறையை தங்களது அதிகாரத்தில் கொண்டுள்ள சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், விதைகள், நாற்றுகள் ஆகியவற்றிற்கு குறைவு இருக்காது. புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் சிலருக்கு அமையும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற தருணம் இதுவே. தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உள்ளது கிரகநிலையின்படி. அடுத்தது பெண்மணிகள் வசதிகளையும் முன்னேற்றத்தையும் நிர்ணயிக்கிறதுல சுக்கிரனுக்கு பெரும் பங்குண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பரிபூர்ண சுபபலம் பெற்று உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால விருப்பங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு திருப்தியை அளிக்கும் வேலை கிடைக்கும். தற்காலிக பணிகளில் உள்ளவங்களுக்கு பணி நிரந்தரம் நிச்சயம். அறிவுரை: பல அரிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. பயன்படுத்தி கொள்வது உங்களின் திறமையில் தான் இருக்குது. அடுத்தது பரிகாரம்.
சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு சிறிது பருப்பு, எள்ளு, நெய் சேர்த்த 5 சாத உருண்டைகள் வைத்து வந்தால் போதும். கை மேலே பலன் கிடைக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.